யாரெல்லாம் ரொம்ப பிரியமா இருக்கிறாங்களோ கண்டிப்பாய் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலியிலிருந்து ஒரு கணவன் மனைவி 2 பேர் என்னை சந்திப்பதற்காக வந்தார். பொதுவாக கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் இருக்கிற ஜெயிலில் நான் ஒரு நாள் விசிட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி ஜெயிலில் அடைக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, அவர் 3 ஆயுள் தண்டனை அவர் தலை மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரோட ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதித்தவங்க எல்லாருக்குமே வக்கீல் இருந்தாங்க அவர்களுக்காக வாதாட. இவங்களுக்கு மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எந்த வசதியுமே இல்லை. சில இடத்துல போய் ஹெல்ப் கேட்கும்போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலை. ஒரு சிலர் ரொம்ப தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இல்லை, உனக்கு பணம் இல்லாட்டி என்ன, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நாங்கள் சொல்லித்தர்றோம் அப்படின்னெல்லாம். சிலர் அப்படிதான் நம்ம பலவீனமாக இருக்கும்போது அதை பயன்படுத்தி நம்மளை அழிக்கிறதுக்காக நினைப்பாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் செவி சாய்க்கல. அந்த டைம் தான் நம்முடைய திருச்சபையில் 21 நாட்கள் இந்த முழங்கால் யுத்த ஜபம், அப்புறம் இரக்கம் செய்யும் வரை ஜபம் அவர் ஜெயிலில் இருக்கும்போது நடந்துட்டு இருக்குது. அந்த வார்த்தை தான் பாஸ்டர் என்னை தேத்திருச்சு. நான் அப்படியே எனக்கு ஒரு கெட்ட செய்தி வரும், இந்த வார்த்தை வரும், அந்த வார்த்தையை அப்படியே நான் உறுதியாக பிடிச்சேன். என்னுடைய கணவனார் இப்போ ஜெயிலேருந்து 3 மாதங்கள் ஆகிறது. யார் அவருக்காக வழக்காடுனா, யார் அவரை மீட்டெடுத்தா, அந்த வக்கீல் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என் கணவனார் வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஸோ அவங்க அந்த பர்சனை அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், சூழ்நிலை எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், ஆனால்